சிஎல்எஸ்ஏ நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து 2025ல நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து போகும். பிரைசிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா போகறதுக்கான சான்சஸ் இருக்கதா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரேட்டிங் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஸ்டாக்ஸா வந்து நம்ம பார்ப்போம். பேங்க்ல வந்து எஸ்பிஐ பேங்க்கும், ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் தென் இங்க ஐடிசி வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஓஎன்ஜிசி வந்து வச்சிருக்காங்க உள்ள. ஐடிசி நிறுவனத்துக்கு ரூ. 485 வரைக்குமே போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க என்டிபிசியும் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. இங்க டிமார்ட்டும் எட்டர்னல் கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. இங்க டிமார்ட் கூட ஓகே தான். பட் ஆனா எட்டர்னல் கம்பெனி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா தான் வந்து இருக்கு. பஜாஜ் ஆட்டோவும் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வச்சிருக்காங்க. இன்ஃபாசிஸ், டெக் மஹிந்திரா, அல்ட்ராடெக் சிமெண்ட், அப்புறம் இங்க கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் இந்தசென்ட் பேங்க். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சிஎல்எஸ்ஏ வச்சிருக்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இது எல்லாமே 2025ல நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இப்ப 2026ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பெர்செப்ஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இதுல இங்க அண்டர்வேல்யூடா இருக்க ஸ்டாக்ஸா மட்டும் நம்ம பார்த்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் பெட்டரா தான் இருக்கும். இதுல இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். பட் ஆனா நம்ம பெட்டரான வேல்யூஷன் வந்து பிக் பண்ணணும். எட்டர்னல் கம்பெனி தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குட்டான ஸ்டாக்ஸா தான் வந்து இருக்கு.